நம்ம உள்ள போக வேண்டிய அவசியம் இல்லை. எல்வி மேன்ஷனை சுற்றியும் நம்ம ஆளுங்களை நிறுத்துங்க. வெளியே இருந்து யாரையும் உள்ள விடாதீங்க. அதே நேரத்தில் உள்ள இருந்து யாரும் வெளியில போகக்கூடாது என்று கூலாக சொன்னான் விக்ரம். அதை கேட்டதும் கண்ணனுக்கு இன்னமும் அதிர்ச்சியாக இருந்தது. விக்ரம் எந்த மாதிரியான திட்டம் வைத்திருக்கிறான் என்பதை பற்றி அவனுக்கு எந்த ஐடியாவும் இல்லை. ஆனால் விக்ரமிடம் இருக்கும்போது கண்டிப்பாக நம்பிக்கையுடன் இருக்கலாம் என்ற நிம்மதி அவனுக்குள் இருந்தது. விக்ரம் சொன்னதை கேட்டு அவன் அப்படியே சிலை போல நின்று கொண்டிருக்க அருகில் நின்றிருந்த துஷார், ஓகே சார், இதோ உடனே பண்ண ஆரம்பிச்சிடுறேன் என்று சொல்லிக்கொண்டு வேகமாக தனது செக்யூரிட்டிகளிடம் விக்ரமின் திட்டத்தை எல்லாம் விளக்கினான். அடுத்த சில நிமிடங்களில் விக்ரமின் ஆட்கள் அந்த எல்வி மேன்ஷன் முழுவதையும் சூழ்ந்து கொண்டார்கள். அந்த இடம் முழுவதும் பதட்டம் நிலவியது. எல்வி மேன்ஷனுக்கு வெளியே இருந்தவர்கள் எல்லாம் செக்யூரிட்டிகள் துப்பாக்கிகளுடன் நிற்பதை பார்த்தும் பயத்தில் திரும்பி ஓடினார்கள். உள்ளே இருந்து ஜன்னல் வழியாக பார்த்த எல்லோருக்குமே பதட்டம் நிலவியது. அங்கே இருந்த காவலாளிகள் எவ்வளவோ முயன்றும் அவர்களை எல்லாம் தடுக்க முடியாமல் திணறினார்கள். அப்போது உள்ளே இருந்த பாடிகார்ட் வேகமாக ஓடி வந்து, யார் நீங்க? எவ்வளவு தைரியம் இருந்தா எல்வி மேன்ஷன் முன்னாடி வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருப்பீங்க? ஒழுங்கா இங்கிருந்து எல்லாரும் கிளம்பிடுங்க, இல்லைனா அதுக்கான பலனை கண்டிப்பா நீங்க அனுபவிப்பீங்க என்று அவன் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே விக்ரம் அவனுடைய மார்பில் எட்டி மிதிக்க அவன் சிலடி தூரத்திற்கு பறந்து சென்று விழுந்தான். அந்த அடியிலிருந்து அவனால் எழுந்திருக்க முடியவில்லை. வலியால் தடுமாறியபடி தரையில் விழுந்தே நெளிந்து கொண்டிருந்தான். அதை பார்த்து விக்ரமை அடிக்க வந்த மற்ற பாடிகார்ட்ஸ் எல்லோரும் பயத்தில் சில அடிகள் பின்னால் விலகி நின்று கொண்டார்கள். அப்போது விக்ரம் எல்வி மேன்சனில் இருக்கும் மற்ற வெளியாட்களை எல்லாம் பார்த்து, இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த இடம் மொத்தமும் ஒரு கலவர பூமியா மாறப்போகுது, அதுக்குள்ள நீங்க எல்லாரும் இந்த இடத்த விட்டு போயிட்டா உங்களுக்கெல்லாம் நல்லது என்று சொல்ல அங்கே இருந்த மற்ற கஸ்டமர்ஸ் எல்லோரும் வேகமாக அந்த இடத்திலிருந்து பயத்தில் வெளியே ஓட ஆரம்பித்தார்கள். விக்ரமையும் அவனுடைய படையையும் பார்த்து பயந்த எல்வி மேன்சனை சேர்ந்த சில ஆட்களும் கூட்டத்திற்குள் புகுந்து தப்பித்துச் செல்ல நினைத்தார்கள். ஆனால் விக்ரமின் ஆட்கள் அவர்களை எல்லாம் சரியாக அடையாளம் கண்டுபிடித்து வெளியே இழுத்து வந்து துப்பாக்கி முனையில் உட்கார வைத்தார்கள். அப்போது எல்வி மேன்சனில் டாப் ஃப்ளோரில் இருந்து நடப்பதையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த ராக்கியும் தேவாவும் மேனேஜர் முத்துவும் பேசி சிரித்து கொண்டிருந்தார்கள். நான் பத்த வச்ச நெருப்பு எப்படி எரியுது பாரு, இதை தான் நான் எதிர்பார்த்தேன். ஆனால் அந்த விக்ரம் அபினவுக்காக இவ்வளவு தூரம் இறங்கி வருவான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல என்று ராக்கி சிரித்து கொண்டே சொன்னான். சிறிது நேரத்துக்கு முன்பு விக்ரமை பிரைவேட் நம்பரில் இருந்து கால் செய்து சுற்றலில் விட்டது இந்த ராக்கி தான். அதனுடைய எதிர்வினைதான் இப்போது விக்ரமின் முகத்தில் கோபமாக வெளிப்பட்டது. ராக்கிக்கு அதை பார்க்கும்போது உண்மையிலேயே பயங்கர சந்தோஷமாக இருந்தது. கண்டிப்பா அவன் நிரஞ்சன் சாரை தேடிதான் இங்க வந்திருப்பான்னு நினைக்கிறேன். என்ன இருந்தாலும் நாம சவப்பட்டியில பேர் போட்டிருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் என்று முத்து சொல்ல, ஆளு யாருன்னு தெரியாம விளையாடுறதுல என்ன கிக்கு இருக்க போது முத்து? இப்போ விக்ரமுக்கு அபினவ கடத்தினது யாருன்னு தெரிஞ்சிருச்சுல, இனிமே ஆட்டத்தை மட்டும் பாரு என்று சிரித்தபடி சொன்னான் ராக்கி. சரி சார், அவன் அடுத்து ஏதாவது பண்றதுக்குள்ள நான் போய் என்னன்னு விசாரிக்கிறேன் என்று சொன்ன முத்து அங்கிருந்து விக்ரமை பார்ப்பதற்காக கீழே சென்றான். விக்ரம் கீழே வந்தபோது எல்வி மேன்சனின் மொத்த செக்யூரிட்டி பாடிகார்ட்ஸையும் விக்ரமின் ஆட்கள் அவர்களது கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார்கள். அதை பார்த்த முத்து விக்ரமை பார்த்து, ஹலோ, யார் நீ? எதுக்காக இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்க என்று கோபத்துடன் கேட்டார். அவருடைய அதிகார பார்வையில் இருந்தே அவன் யார் என்பதை புரிந்து கொண்ட விக்ரம், நான் நிரஞ்சன் கோச்சாவை பார்க்கணும், அவனை வர சொல்லு என்று சொன்னான். எங்க முன்னாடி நிரஞ்சன் சாரா அவன் பேசுறதுக்கு உனக்கு யார் உரிமை கொடுத்தது? இங்க யாரையும் பார்க்க முடியாது. முதல்ல பிரச்சனை பண்ணாம இந்த இடத்த விட்டு கிளம்பு, இல்லைனா தேவையில்லாத பிரச்சனையை சந்திக்க வேண்டியதா இருக்கும் என்று முத்து அவனை எச்சரித்தார். அதே தான் நானும் சொல்றேன், நான் இங்க நிரஞ்சனை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கேன். தேவையில்லாம என்னோட வழியில வராதிங்க, அதுக்கப்புறம் அதுவே உங்களுக்கு கடைசி நாளா கூட மாற வாய்ப்பு இருக்கு என்று அவர்களை பார்த்து எச்சரித்தான் விக்ரம். உடனே முத்துவின் புருவங்கள் லேசாக சுருங்கியது. மிஸ்டர் நிரஞ்சன் கோச்சாக்கு ஒரு தனி மரியாதை இருக்கு. நீ இந்த மாதிரியெல்லாம் வந்து நாகரிகம் இல்லாமல் மிருகத்தனமாக நடந்துக்கிறதெல்லாம் அவருக்கு சுத்தமாக பிடிக்காது. தேவையில்லாமல் இந்த இடத்துல